ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி வாட்டர் சாஃப்ட்னர் சூஸ் பண்றது, யாருக்கெல்லாம் உண்மையிலே இந்த வாட்டர் சாஃப்ட்னர் அப்படிங்கிறது தேவைப்படும், இதுல எதை பேஸ் பண்ணி நம்ம வாட்டர் சாஃப்ட்னரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்லாம் இந்த வீடியோல இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட்டர் சாஃப்ட்னர் அப்படிங்கிறது உண்மையில நம்ம வீட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு டிஷ் வாஷரோ இல்ல வாஷிங் மிஷினோ எலக்ட்ரிக் ஹீட்டரோ இந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் சாஃப்ட்னர் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒண்ணா இருக்கு. இப்ப பெரும்பாலான இடத்துலயே பாத்தீங்கன்னா முக்காவாசி ஹாட் வாட்டரா தான் இருக்கு. ஸோ சாஃப்ட் வாட்டர் ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப மினிமலா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களோட ஹாட் வாட்டரை செக் பண்ணிட்டு நீங்க ஒரு சாஃப்ட்னர் போடுறது பெட்டர். ஸோ உங்க தண்ணி ரொம்ப ஹாட் வாட்டரா தான் இருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பாத்திரமா இருக்கட்டும், இல்ல மெஷினா இருக்கட்டும், டேப்பா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உப்பு படிஞ்சு பூத்து ஒரு மாதிரி வெடிச்சு அந்த டேப்லாம் வெடிச்சதெல்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஹாட் வாட்டர்னால வர பிரச்சனை தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வாட்டர் சாஃப்ட்னர் போடுறது அட்வைசபிள். இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாகுவாரே எடுத்துக்கோங்களேன். ஒரு ஜாகுவார் பிராண்ட்ல நீங்க ஒரு டேப் வாங்குறீங்க. அவன் சொல்லியிருப்பான் உங்களுக்கு இத்தனை வருஷம் வாரண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் உங்களோட டேப் பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துலயே அதோட இதை ஒரு மாதிரி பொறிஞ்சு எல்லாம் வேஸ்டா போய் இருக்கும். அவங்க வாரண்டி கொடுத்துருப்பாங்களே தவிர உங்களுக்கு தண்ணி ஹாட் வாட்டரா இருக்கு அப்படின்னா அவங்க அதுல கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. அப்படி இருக்கும்போது உங்களோட பொருளை பல வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேற வழியில சாஃப்ட்னர் தான் போட்டாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே செம்மையா மெயின்டைன் ஆகும். அதுக்கு காரணம் அவங்க ஓவராலாவே வாட்டரை சாஃப்ட்னர் பண்ணி தான் வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் ஹோட்டல்ஸ்ல இருக்கிற டேப்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அப்படியே புதுசு மாதிரியே இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஸோ இதை வச்சு நீங்க உங்க வீட்டுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்க முடியும். இப்ப வாட்டர் சாஃப்ட்னர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த வாட்டர் சாஃப்ட்னர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆர்ஓ ஃபில்டருக்கு ப்ரீ ஃபில்டர் மாட்டுவோம் இல்லையா, ஒரு தனியாக ஒரு யூனிட், அந்த மாதிரி இது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும். ஸோ இது மினிமமா 7 லிட்டர்லேருந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூனிட்ல என்ன ஆகும்னா, இது ஹவுசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவுட்டர் சேம்பரை ஹவுசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு பைப் ஃபிக்ஸ் பண்ணி பிளம்பிங் ஒர்க் பண்ணிட்டு சுத்தி ஃபுல்லா உங்களுக்கு ரெசின் பெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசின் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெசின் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பாலிஸ்டிரின் அப்புறம் டைவினைல் பென்சைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை மர்ஜ் பண்ணி உங்களுக்கு அதுல ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஒரு கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப மைன்யூட்டா ரிவர் சாண்ட் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு தண்ணியை சாஃப்டா மாத்துறதுக்கு காரணம். என்னன்னா இந்த ரெசின் பெட் அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இதே நம்ம தண்ணியில மிக்ஸ் ஆயிருக்க கால்சியம் மெக்னீசியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. பொதுவாகவே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜோட அட்ராக்ட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ தண்ணியில இருக்க அந்த கால்சியமும் மெக்னீசியமும் என்ன ஆகும்னா ரெசின் பெட்ல இருக்கிற மைனஸ் சார்ஜோட போய் அட்டாச் ஆயிடும். ஸோ தண்ணி நமக்கு பியூரா வந்துடும். அதுலயே அந்த ரெசின் பெட்ல கால்சியம் மெக்னீசியம் அட்டாச் ஆயிடும். ஸோ இது ஃபுல்லா ஆனதுமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 10 days ஒன்ஸ் 15 days ஒன்ஸ், அதாவது உங்களோட ரெசின் பெட்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம ரீஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த ரீஜென்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மலா ஒரு சால்ட் சொல்யூஷன், அதாவது பிரெயின் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை உப்பு தண்ணியை நம்ம கலந்து அதை வாஷ் பண்ணி திருப்பி அந்த ரெசின்ல உங்களுக்கு மைனஸ் அயான்ஸ், அதாவது சோடியம் அயான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜை ரீஜென்ரேட் பண்றது தான் இந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி உள்ள போகும்போது திருப்பி அகெயின் கால்சியம் மெக்னீசியம்லாம் அட்டாச் ஆயிட்டு வெறும் தண்ணி மட்டும் வரும். ஸோ இதுதான் வாட்டர் சாஃப்ட்னர் ஒர்க் ஆகிற விஷயம். ஸோ இது மூலமா தான் நமக்கு ஹாட் வாட்டர் சாஃப்ட் வாட்டரா கன்வெர்ட் ஆகுது. இது கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருட்டுகள் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். இதனால எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் நம்ம பாடிக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் ரொம்ப ஃபால் ஆகுறது, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது இந்த சாஃப்ட் வாட்டர் தான். ஹாட் வாட்டரா இருந்ததுன்னா ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும், ஸ்கின் ட்ரை ஆகும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமும் இந்த சாஃப்ட் வாட்டர்னால கிளியர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் ரெசின் டைப். இந்த வாட்டர் சாஃப்ட்னர்ல யூஸ் பண்ற ரெசின் பேசிக்கா இந்தியால பாத்தீங்கன்னா 2 டைப் கிடைக்குது. ஒன்னு பர்பிள் ரெசின், இன்னொன்னு ஆரஞ்சு ரெசின். இது கோல்டு கலர், ஒரு மாதிரி ஆரஞ்சஸ் கோல்டு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கென்ட் அப்படிங்கிற பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு ரெசின் தான் யூஸ் பண்றாங்க. பட் 0B-ஆ இருக்கட்டும், இன்னும் சில இந்தியன் பிராண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் ரெசின் யூஸ் பண்றாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேட் தான். ஸோ அதனால பயப்பட வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. பர்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நம்மளால
ஜட்ஜ் பண்ண முடியல. பட் ஸ்டில் அது வந்து ஆரஞ்சை விட பர்பிள் வந்து பெட்டர் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட கிராஸ் லிங்க் ரேஷியோ, அதாவது வேற ஒன்றும் இல்லை, அந்த பாலிஸ்டிரின் அண்ட் டைவினைல் பென்சைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த 2 கெமிக்கல் காம்பவுண்ட் தான் வந்து உங்களுக்கு பைண்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இது வந்து கொடுக்குது. ஸோ இதுல இந்த டிவிபி, அதாவது டைவினைல் பென்சனை வந்து டிவிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிவிபியோட ரேஷியோவை வச்சுதான் உங்களோட ரெசினோட குவாலிட்டியை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். அதாவது அதை வந்து எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்ல முடியும். நம்ம மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 6%, 8%, 10% இந்த 3 தான் வந்து அவைலபிளா இருக்கு. இதுல 10% டிவிபி இருக்கு அப்படின்னா அது வந்து நல்ல குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம். 8%னா ஓகே அப்படின்னு அர்த்தம். இதே 6% இருந்ததுன்னா ஆவரேஜ் அப்படின்னு அர்த்தம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆவரேஜ் ஓகே அப்படிங்கிறதுலாம் வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து ரீஜெனரேஷன் பண்ற அந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஏன்னா குவாலிட்டி, அந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களுக்கு நிறைய கால்சியம் மெக்னீசியமா பைண்ட் பண்ணிக்க முடியும். இதே அதோட குவாலிட்டி கம்மி ஆக ஆக நம்மளோட அந்த பைண்டிங் கெப்பாசிட்டியோட டியூரேஷனும் வந்து குறையுது. ஸோ இதுதானே தவிர வேற பெரிய விஷயம் கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க 8% இல்லை 10% இருந்தா தி பெஸ்ட். இந்த மாதிரி கிராஸ் லிங்க் ரேஷியோ அப்படிங்கறத கேட்டு வாங்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது சொல்லவும் தெரியல. இன்ஸ்டால் பண்றவங்களுக்கே வந்து இப்படி ஒரு ரேஷியோ இருக்கா எனக்கு தெரியல, நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு போறாங்களே தவிர ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த கிராஸ் லிங்க் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அதை கேட்டுட்டு நீங்க வந்து வாட்டர் சாஃப்ட்னர் போடும்போது செக் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து சாஃப்ட்னர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் வந்து சொல்லியாச்சு. இப்போ வந்து உங்க வீட்டுக்கு என்ன சைஸ் சாஃப்ட்னர் தேவைப்படும் அப்படிங்கறத வந்து பாத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தண்ணி யூசேஜ் அப்படிங்கறத வந்து நம்மளால கரெக்டா வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 10 லிட்டர் யூஸ் பண்ணுவோம், சில நேரத்துல 50 லிட்டர் யூஸ் பண்ணுவோம். அது டிபெண்ட்ஸ், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வாஷிங் மிஷின் ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சிலர் வந்து டெய்லி போடுவாங்க, சிலர் 1 அவுட் ஒரு நாளைக்கு, சிலர் வாரத்துக்கு ஒரு முறை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தண்ணியோட கன்சப்ஷன் அப்படிங்கிறத நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. மினிமமா ஒரு 40 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற சாஃப்ட்னர் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தொல்லை இல்லாம இருக்கலாம். இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா எங்களை மாதிரிதான் அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கும். எனக்கு வந்து கிச்சன் ஏரியால என்னென்ன வருது அப்படின்னா, வாஷிங் மிஷினும் வருது, டிஷ் வாஷர் வருது, சிங்க் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க வந்து கிச்சன் ஏரியாவுக்கு வந்து ஒரு 8 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி இருக்கிற சாஃப்ட்னர் வந்து போட்டிருக்கோம். இது போட்டது வந்து அவங்களோட, அதாவது கம்பெனிக்காரங்களோட அட்வைஸ் படி தான் நாங்க இதை போட்டோம். ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கணும்னா, முதல்லயே நம்ம மூளை யூஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சமாவது சர்ச் பண்ணிருக்கணும். இந்த விஷயத்துல எனக்கு வந்து பெருசா அவேர்னஸும் இல்லை, நிறைய இடத்துல ப்ராப்பரான கைடன்ஸும் இல்லாததுனால சரி ஓகே அவங்க தான் சொல்றாங்கல்ல அப்படின்னு வந்து போட்டுட்டோம். இதுக்காக அவங்க ஸ்கேம் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் உண்மையை வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா அதுக்கு முதல் ரீசன் நம்ம மேலேயே இருக்கு. என்னன்னா, ஹார்ட்னஸ் கிட் வந்து நம்ம கிட்ட இல்லை. ஸோ நமக்கு அது என்னன்னே தெரியல. இப்ப நம்ம வீட்டுக்கு எந்த சைஸ் சாஃப்ட்னர் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம். ஸோ நம்மளோட தண்ணியோட யூசேஜ், அதே மாதிரி நம்ம தண்ணியோட ஹார்ட்னஸ் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து வாட்டர் சாஃப்ட்னரோட சைஸையே வந்து டிஃபைன் பண்ண முடியும். இதை வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வாட்டர் சாஃப்ட்னர் இன்ஸ்டால் பண்றவங்க கைட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலர் வந்து கைட் பண்றாங்க ப்ராப்பரா, சிலர் வந்து அதை சொல்றதுக்கே தயாரா இல்லை. அவங்களும் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ரெடியா கிடையாது. ஸோ சில நேரத்துல அவங்க சொல்லும் போது அந்த பிரைஸ் கேட்டு நம்ம வந்து அப்படியே ஜர்க்கடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல். ஸோ சொல்றவங்களுக்கு ஓகே, சொல்லாம மறைக்கப்பட்டிருந்ததுன்னா அதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். கிச்சன் ஏரியால பாத்தீங்கன்னா எங்களுக்கு டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின், தென் சிங்க் ஏரியா. ஸோ இது 3த்துக்கும் வந்து ஒரு வாட்டர் ஃபில்டர் போட்டுடலாம், சாஃப்ட்னர் போட்டுடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து 2-3 கம்பெனிஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்தோம். எங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து கைட் பண்ணல அப்படின்றத வந்து, அதாவது உண்மையை சொல்லாம மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு பிராண்ட் வந்து போட்டிருக்கோம், 8 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க சாஃப்ட்னர் வந்து போட்டிருக்கேன். இதுல அவங்க ப்ராப்பரா வந்து செக் பண்ணி எனக்கு வந்து ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆனா என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஹார்ட்னஸ் வந்து 600 வந்து இருந்தது. இவங்க என்ன எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க 15 டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு 1 கிலோ சால்ட் போட்டு நீங்க ரீஜெனரேட் பண்ணா போதும், உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஹார்ட்னஸ் வந்து குறைஞ்சிரும் ஃபுல்லா அப்படின்னு வந்து எங்களுக்கு கிளைம் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது நாங்க ஹார்ட்னஸ் கிட் வந்து வீட்டில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2nd டே, 3rd டே, 4th டே அப்படின்னு செக் பண்ண பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது 3 நாளைக்கு மேலே எங்களுக்கு அந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கே வந்து ஹெவி ஆயிடுச்சு. ஸோ நான் 4th டே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வாட்டர் வந்து ரீஜெனரேட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுவும் நாங்கள் வந்து அவங்க சொன்னது 15 டேஸ் அப்படின்னதுனால தான் நான் வந்து மேனுவலே வந்து சூஸ் பண்ணேன்.
ஸோ இந்த மேனுவல் சூஸ் பண்ணதுனால டிசப்பாயிண்ட் ஆனேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா. ஏன்னா எனக்கு வந்து பயங்கரமா அந்த 4 நாளைக்கு ஒரு முறை அது ஒரு ரொட்டீன் மாதிரி வைக்கிற மாதிரி என் டைம் எடுக்குது அது. இதுல என்ன பிரச்சனைனா உண்மையில பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற அந்த 15 டேஸ் ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது எப்போ பாசிபிள்னா உங்களோட தண்ணி 200 ppmல இருக்கு அப்படின்னா இந்த 15 டேஸ் ஒன்ஸ் ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது பாசிபிள். ஆனா 600க்கு மேல இருக்கும்போது அது என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம அந்த அந்த கவுண்ட்டை வந்து அவங்க நம்ம கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஈவன் அவங்களுக்கு தெரியும். பட் தே ஆர் நாட் ரெடி டு ரிவீல். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா 8 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு கிச்சன் ஏரியாக்கே பத்தாது அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க கிளைம் பண்றது என்னன்னா பர் டே 150 லிட்டர்ஸ் அப்படின்னா 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்க ரீஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் 150 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா வி டோன்ட் நோ ஆக்சுவலி. ஏன்னா ஒரு மெஷின் வந்து வாஷிங் மிஷின் ஒரு 40 லிட்டர்ஸ் எடுக்குது, ஒரு டிஷ் வாஷர் ஒரு 7 லிட்டர் எடுக்குது அப்படின்னா மீதிக்கு நம்ம மொத்தமா சாமான் கழுவுறதுக்காக இருக்கட்டும் கையில, இல்ல வந்து காய்கறி கழுவுறதுக்காக இதுக்கெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு மேக்ஸிமம் 150 லிட்டர் வச்சாலுமே 15 டேஸ் ஒன்ஸ் வந்து ரீஜெனரேட் பண்ண வாய்ப்பே இல்லை. இது என்ன ஆகும்னா நம்ம வந்து மேனுவல் போட்டிருக்கிறதுனால எவ்வளவு தண்ணி கன்சியூம் பண்ணியிருக்கோம் தெரியாது, எவ்வளவு வேல்யூ இருக்குன்றது தெரியாது. ஸோ நம்ம ரெகுலரா ஹார்ட்னஸை செக் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஹார்ட்னஸ் வந்து செக் பண்ணாம நம்ம விட்டோம்னா அவங்க சொல்ற மாதிரியே 15 டேஸ் ஒன்ஸ் ரீஜெனரேட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்னா நம்ம மெஷின் போயிடும். சாஃப்ட்வேர் போட்டும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரணும் அப்படிங்கிறதா உண்மை. இவங்க வந்து எதையுமே நமக்கு ப்ராப்பரா சொல்றது இல்லை. பல பேர் வந்து நமக்கு அதை அப்ரப்டா விட்டுறாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் அப்படின்னு போனாலுமே ஒரு 25 லிட்டர் 40 லிட்டர்ஸ் போறோம் அப்படின்னா 40,000 50,000 வந்து பிரைஸ் வந்து சொல்றாங்க. இந்த பிரைஸ் நிஜமாவே அவ்வளோ அதிகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இதுக்கு வந்து கடைசியா நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னர் அப்படிங்கிறது மினிமமா நீங்க போடுற ஒரு கெப்பாசிட்டி வந்து 40 லிட்டர்ஸ் இருக்க மாதிரியாவது பாத்துக்கோங்க. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பாத்ரூம்க்குலாம் வந்து குட்டியா ஒன்று இருக்கும். கென்ட் மற்ற பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பாத்ரூம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஒரு சாஃப்ட்னர் வந்து போட்டுடுறாங்க. ஸோ அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து கிளைம் பண்றாங்க. பட் ப்ராக்டிக்கலி பாத்ரூம்க்குமே அந்த சைஸ் வந்து நமக்கு மேனுவலா இருந்தா செட் ஆகாது. இதே நீங்க வந்து சப்போஸ் நீங்க ஆட்டோமேட்டிக் போடுறீங்க அப்படின்னா அது ஓகே. பட் மேனுவல் குட்டி சைஸ் போவாதீங்க. அது அதான் வாங்கினது தான். பட் அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ அகெயின் அந்த உங்களோட பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிறது ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அது வேஸ்ட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதில் போயிடுங்க. அதே மாதிரி ஓவராலா இதே இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஓவர் ஹெட் டேங்கோட போடுற சாஃப்ட்னர் வந்து மினிமம் 100 லிட்டர்ஸ் இருக்க மாதிரி போட்டுருங்க. ப்ராப்ளமே வராது. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ இதுல என்னென்ன ஸ்கேமிங்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரெசின் வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 to 15 இயர்ஸ் அதோட லைஃப் ஸ்பேன். அதனால எதுவுமே ஆகாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த கிராஸ் லிங்க் பாண்டிங் நீங்க எவ்வளோ நல்ல குவாலிட்டியா வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் உண்மை ரெசினை பொறுத்த வரைக்கும். பட் என்ன பண்றாங்கன்னா சிலர் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆன உடனே வந்து ரெசின் வந்து அழுக்காயிடுச்சு, அதனால அதை தூக்கி போட்டு வேற ரெசின் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனைனா அந்த ரெசின் அப்படிங்கிறது அழுக்காக்குறதுன்றது ஒரு விஷயம் கிடையாது. இது என்னன்னா ப்ரீ ஃபில்டர் போடாம அப்படியே டைரக்டா போடுறதுனால அதுல மண்ணு டஸ்ட் எல்லாம் படிஞ்சு அது ஒரு மாதிரி கலர் வந்து ஒரு மாதிரி கருப்பா மாறுது. இதை நீங்க வாஷ் பண்ணிட்டு திருப்பி அதையே ரீஃபில் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். பட் இதையும் யாருமே சொல்றது கிடையாது. இது கெட்டு போயிடுச்சு, தூக்கி போடணும், வேற எதுவும் போடணும், இதுதான் வந்து சொல்றாங்களே தவிர மற்றபடி என்னன்னா அப்பதான் நீங்க வந்து அதை 1 கிலோ 500 ரூபா 600 ரூபான்னு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கென்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர், அதாவது 2 லிட்டர் 2 கிலோ அப்படிங்கறதான் கணக்கு. ஸோ இது என்னன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு 8 லிட்டருக்கே நம்ம தகரதம் போடுறோம், 100 லிட்டர்ஸ் போடுறவங்க நிலமெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்காகவே சாஃப்ட்னரே வேணான்னு வெறுத்துடுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க அதை வாஷ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு ஒரு ப்ரீ ஃபில்டர் போடணும் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை போட்டுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வரப்போறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கன்சர்னா பார்த்துட்டு தான் நீங்க வந்து அது எது பண்றது, எதை சூஸ் பண்றது அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். தென் இப்போ வந்து உங்க வீட்டில் எத்தனை நாளைக்கு ஒரு முறை ரீஜெனரேஷன் ப்ராசஸை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு. அதை வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணிட முடியும் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை நம்ம ரீஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த கால்குலேஷன் என்னன்னா குவான்டிட்டி ஆஃப் ரெசின் இன்டூ
குவாலிட்டி ஆஃப் ரெசின். அதாவது உங்களோட குவான்டிட்டி அது 100 லிட்டர்ஸ் வந்து ரெசின் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 100 இன்ட்டு உங்க குவாலிட்டி ஆஃப் ரெசின் அப்படிங்கிறது நீங்க கிராஸ் லிங்க் நீங்க வாங்கும் போதே அவங்க வந்து சொல்லுவாங்க. அதாவது இப்போ 10%, 8%, 6% சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது ஒரு நல்ல கிரேட்ல இருக்கு அப்படின்னா, அது ஒரு நல்ல கிரேடா இருக்கு அப்படின்னா இன்டூ 15 போட்டுக்கங்க. 100 இன்டூ 50 டிவைடட் பை உங்க தண்ணியோட ஹார்ட்னஸ் எவ்வளவோ அதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். இன்ட்டு 1000 போட்டீங்க அப்படின்னா அப்ப எத்தனை லிட்டருக்கு ஒரு முறை அதை ரீஜெனரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 1000 லிட்டர் ஓவர் ஹெட் டேங்க் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த தண்ணி எத்தனை முறை ஃபில் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் வச்சு நீங்க வந்து ஒரு அளவுக்கு ஜட்ஜ் பண்ணிட்டு அது எத்தனை நாளைக்கு ஒரு முறை ரீஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வச்சு நீங்க வந்து உங்க வீட்டுக்கு எந்த சைஸ்ல வந்து சிலிண்டர் அதாவது ரெசின் பெட் போடணும் அப்படிங்கறத நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அது வந்து நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு கேட்கும் போது தான் ஒவ்வொரு அமௌண்ட் சொல்றாங்க. ஸோ அது வந்து பெருசா நம்ம ஹெல்ப் பண்ண போறது இல்லை. ஆல்மோஸ்ட் ஓவரால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ப்ரைஸ் வச்சிருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுல யூஸ் பண்ற ரெசின் வந்து பாத்தீங்கன்னா நான் ரீட்டைல்ல கேட்ட வரைக்கும் எனக்கு லிட்டருக்கு 140 rupees வந்து சொல்றாங்க. ஸோ ரெசினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்போர்ட் தான். இந்தியால மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது பெருசா எதுவும் இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி காமனான அந்த ஆரஞ்சு ரெசினும் பர்பிள் ரெசினும் தான் யூஸ் பண்றாங்க. அதுல பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கிராஸ் லிங்க் ரேஷியோவுமே வந்து சிலருக்கு தெரியுது, சிலருக்கு தெரியவே இல்லைன்றதுதான் ட்ரூத். நாங்கள் கேட்ட வரைக்கும் ரெப்யூட்டட் பிராண்ட்ல விற்கிறவங்க வந்து செம்மையா விற்கிறாங்க, மற்றவங்க இதெல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. எல்லாரும் கிட்டத்தட்ட மேபி ஒரே இடத்துல இருந்து கூட சோர்ஸ் பண்ணலாம், நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது 140 rupees லிட்டர் அப்படிங்கிறது குவைட் நாமினல். ஆனா இவங்க விற்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லிட்டரே வந்து 500 rupees கிட்ட விற்கிறாங்க பிராண்டட் போனீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து நான் ரீட்டைல் ப்ரைஸ் சொல்றேன், ஹோல்சேல் ப்ரைஸ் இன்னும் கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதுல யூஸ் பண்ற சால்ட், ரீஜெனரேட் பண்ற சால்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட நார்மல் உப்பு தான். அதாவது நார்மல் உப்புனா நம்ம யூஸ் பண்ற குக்கிங் சால்ட்ல அயோடின் இருக்கும். ஸோ அது கிடையாது, நார்மலா இதுக்குன்னு ஒரு சால்ட் விற்பாங்க. இது ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கேஜி வந்து 50 rupees வந்து விற்கிது. அதெல்லாம் கேட்கும் போதே நொந்துருட்டேன், நான்லாம் எனக்கு சாஃப்ட்னரே வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் ரியாலிட்டியில நாங்க ரீட்டைல் ஷாப்ல போய் வாங்கினதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிலோவே வந்து 18 rupees தான் வந்தது. நான் ஒரு பெரிய பேக்காவே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ 18 rupees எங்க இருக்கு, 50 rupees அப்படிங்கிறது எங்க இருக்கு, ரொம்ப கிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க நியர்பைல ஏதாவது ரீட்டைல் ஷாப்போ இல்லை வந்து ஹோல்சேல் ஷாப்போ இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்க அங்க போய் சோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்டர் சாஃப்ட்னர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியா உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அதே மாதிரி ரெசனுமே ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஆனா இந்த ஹவுசிங்கை பொறுத்து தான் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு. அது நான் இன்னும் R&D பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால கரெக்டான ஒரு சோர்ஸ் வந்து பிடிக்க முடியல. ஸோ பிடிச்சிட்டேன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதையும் வந்து ஷேர் பண்றேன். இப்போதைக்கு எனக்கு இதுதான் வந்து சோஃபா ரெசின் சால்ட் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதுதான் பிரைஸ் அப்படிங்கிறது. ஸோ இது நான் டெல்லியில சொல்ற பிரைஸ் மேபி சென்னையில இன்னும் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் எல்லாருமே வந்து உங்களுக்கு கிளைம் பண்றது என்ன சொல்றாங்கன்னா நீங்க சால்ட் நார்மல் சால்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சிலர் சொல்றாங்க. சிலர் வந்து இல்ல நீங்க கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தப்பு தான். என்ன பிரச்சனைனா அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது ஏன் அப்படின்றதுலாம் தெரியல. இதுக்கே நான் கேட்கிறேன், கல்லுப்புக்கும் ஏன்னா நான் மேனுவல் வச்சிருக்கேன், அதை நான் பக்கெட்ல போட்டு தண்ணியை முதல்ல ஊற்றி உப்பு கரைச்சிட்டு தான் நான் வந்து அதை உள்ள விட்டு அதை கிளீன் பண்ண போறேன். ஆனா எனக்கு சொல்றது என்னன்னா கல்லுப்பு தான் வேணும், அதுதான் கரைய கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது கான்செப்டே புரியல. ஏன்னா பக்கெட்ல போட்டு கரைக்க போறோம், அது கல்லுப்பா இருந்தா என்ன சால்ட்டா இருந்தா என்ன, ரெண்டு ஃபைன் சால்ட்டா இருந்தா என்ன, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணா கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மேல ஏத்த போறோம். எனக்கு அதுவே கான்செப்ட் புரியல. அதை கேட்டா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியல. சரி ஓகேன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம வந்து நார்மல் சால்ட் அப்படிங்கிறது அயோடின் மிக்ஸ் ஆயிருக்கும். இந்த அயோடின் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ரெசினோட குவாலிட்டியை வந்து டீக்ரேட் பண்ணிக்கிட்டே வருது. இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு 10 வருஷம் வர வேண்டிய ரெசின் வந்து உங்களுக்கு இன்னும் சீக்கிரமா டீக்ரேட் ஆயிடும். அதோட பாண்ட்ஸ் வந்து உடஞ்சி வீக் ஆயிடும். அப்ப அது வேஸ்ட். நம்ம திருப்பி ரெசினை வந்து ரீஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு தெரியல, அவங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. நார்மல் சால்ட் போடணும்னா எப்படி ஒர்க் ஆகும்? அப்ப எதுக்கு தனியா வந்து சாஃப்ட்னருக்குன்னு தனியா சால்ட் விற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து நின்னுச்சு. ஸோ அவங்க சொன்னாலுமே நார்மல் சால்ட் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெசினோட குவாலிட்டி கம்மி ஆயிடும். ஸோ அதுக்குன்னு சாஃப்ட்னருக்குன்னு யூஸ் பண்ற சால்ட்டை தான் யூஸ் பண்ணணும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, வெறும் உப்பு தான்.
அதுல அயோடின் மிக்ஸ் ஆயிருக்காது, வெறும் உப்பு மட்டும் தான் இருக்கும், NaCl மட்டும் தான் இருக்கும். அதுதான் வந்து நமக்கு சோடியம் வந்து திருப்பி ரீஜெனரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது சோடியம் அயான்ஸை வந்து அந்த ரெசின்ல பைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அயோடைஸ்டு சால்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. நான் அயோடைஸ்டு சால்ட் தான் ரெசின் பெட்டுக்கு கிளீனிங்க்கு ரீஜெனரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். இதுவும் வந்து கம்பெனிக்காரங்க சொல்றது இல்லை. ஈவன் கென்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சால்ட் தான் போட சொல்றாங்க. ஈவன் நாங்க இப்போ ஒரு பிராண்ட் போட்டிருக்கோம், அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கல்லுப்பு போடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, ஆனா இது வந்து ரெசினோட குவாலிட்டியை குறைக்கும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லலை. ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் கண்டுபிடிச்ச விஷயங்கள். மேபி இது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் மேனுவலா ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து பிரைஸிங் கேட்டுதான் நம்ம வந்து மேனுவல் ஆப்ஷனே வந்து ஆப் பண்ணுவோம். இதுல நானும் அதே தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இப்பதான் நான் போட்டிருக்கேன். நானும் பிரச்சனை என்னன்னா, எனக்கு இது கொஞ்சம் நான் யோசிக்காம விட்டுட்டேன். சரி ஓகே, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, நம்ம மேனுவலே போட்டுக்கலாம், 15 நாளைக்கு ஒரு முறை தானே பண்ண சொல்றாங்க, ஓகே பண்ணிக்கலாம்னு நினைச்சுதான் போட்டுட்டேன். பட் இது 3 days ஒன்ஸ்க்கு நீங்க வந்து ரீஜெனரேட் பண்ணுன்றப்ப அது ஒரு கோவம் தான் வருதே தவிர, அது போட்டதுக்கான ஒரு சாட்டிஸ்பாக்சனே கிடைக்கல நமக்கு, அது கோவம் தான் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாட்டர் சாஃப்ட்னர் போடுறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஆட்டோமேட்டிக் போயிடுங்க. அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கு. அது மேபி ஸ்டார்டிங்ல ஈஸியா இருக்கும், ஆனா போக போக வெறுப்பாயிடும் நமக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோமேட்டிக் போயிடுங்க. அதே மாதிரி மினிமமா நீங்க போடுறீங்க அப்படின்னாலுமே, ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸா இருக்கீங்கன்னா 100 லிட்டர்ஸ் போயிடுங்க. இதே அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பேஸ் கன்வீனியன்ஸை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுவுமே 25 லிட்டர்ஸ்க்கு கம்மி சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து வாட்டர் சாஃப்ட்னரை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ஆன்சர் பண்றேன்.